Hi students, welcome to UDMAX. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட கிராக் செட் 6 பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களோட சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ரா நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணி படிக்கலாம், ஸோ எந்தெந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸில் கவர் ஆகும், அதை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களோட இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். ஸோ parametric form of vector equation, Cartesian equation, non-parametric form of vector equation. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 5 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக நல்லா பாருங்கள். parametric form of vector equation, Cartesian equation, non-parametric form of vector equation. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 5 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க சம் வந்து find the parametric form of vector equation and Cartesian equation. ஸோ கேட்டிருக்கிறது வந்து parametric form, Cartesian equation. ஸோ இதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆஃப் த பிளேன், ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கேட்டிருக்காங்க. passing through the points, so passing through 2 points கொடுத்துருக்காங்க. ஸோ 2 points ஃபார்மில் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும். அண்ட் parallel to the straight line passing through the points, ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ 2 பாயிண்ட் ஃபார்முலா என்னென்னு இப்போ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன், ஸோ 2 பாயிண்ட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனுக்கு வந்து பேராமெட்ரிக் ஃபார்முலா இதுதான், அண்ட் கார்டீஷியன் ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இந்த 2 ஃபார்முலா தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் வந்து 1 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ இந்த சம்மில் நமக்கு யூஸ் ஆகிற ஃபார்முலா வந்து parametric form of vector equation. ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் ஃபார்முலா வந்து நமக்கு r vector is equal to a vector plus s into b vector minus a vector plus tc vector. ஸோ இதில் நமக்கு தேவை வந்து a b c. ஸோ a வந்து a and b வந்து 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ a and b வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ a vector is equal to, ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வெக்டார் ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ 2 2 1 கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை IJK ஃபார்மேட்டில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். பி வெக்டார் வந்து அதே மாதிரி IJK ஃபார்மேட்டில் எடுக்கலாம். ஸோ i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை வந்து சி வெக்டார். ஸோ சி வெக்டாருக்கு வந்து நமக்கு கொஸ்டினில் இருக்க நெக்ஸ்ட் பார்ட்டோட தேவை. ஸோ parallel to the straight line passing through the points, ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணால் நம்மளோட சி வெக்டார் கிடச்சிரும். ஸோ 2 பாயிண்ட் வந்து என்னது 2 1 minus 3 and minus 1 5 minus 8. ஸோ minus 1 5 minus 8 2 1 minus 3. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சி வெக்டார் கிடச்சிரும். ஸோ மைனஸ் பண்ணுங்கள், minus 1 minus 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ மைனஸ் ஐ கேப் 5 minus 1 வந்து ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 8 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ மைனஸ் 5k கேப். ஸோ இந்த கிவன் 2 பாயிண்ட்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணாலே நமக்கு சி வெக்டார் வந்து கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை வந்து ஏ வெக்டார் கிடச்சிச்சு, சி வெக்டார் கிடச்சிச்சு, b minus a அது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ b and a நமக்கு இருக்குது, அது மைனஸ் பண்ணால் போதும். ஸோ b வெக்டார் மைனஸ் a வெக்டார். ஸோ நம்மளோட b வந்து 1. ஸோ 1 மைனஸ் 2 வந்து மைனஸ் ஸோ நம்மளோட b வெக்டார் வந்து 1 மைனஸ் 2 வந்து மைனஸ். ஸோ மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் பண்ணும். ஸோ மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 3 அண்ட் மைனஸ். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மைனஸ் பண்ணும் ப்ளஸ் 2k கேப். ஸோ இதுதான் நம்மளோட b வெக்டார் மைனஸ் a வெக்டார். ஸோ இது வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ parametric form of vector equation. So r vector is equal to a vector வந்து நமக்கு 2i cap plus 2j cap plus k cap plus s into b minus a வந்து நமக்கு minus i cap minus 4j cap plus 2k cap plus
t into c vector. C vector வந்து நமக்கு minus 3i cap plus 4j cap minus 5k cap. So இதுதான் நமக்கு parametric form of vector equation. இது நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கேட்டிருக்கிறது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? அந்த ஃபார்முலா வந்து ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்து x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. இது வந்து c1 c2 c3 which is equal to 0. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் போடணும். ஸோ நம்மளோட x1 y1 z1ன்றது நம்மளோட a வெக்டார். a வெக்டார் வந்து நமக்கு 2, 2, 1 and x2 y2 z2ன்றது நம்மளோட b வெக்டார். b வெக்டார் வந்து 1, -2, 3 and c1 c2 c3ன்றது நம்மளோட c வெக்டார். c வெக்டார் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் 3i cap plus 4j cap minus 5k cap. ஸோ இதை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ x minus x1. ஸோ x minus x1 வந்து 2 and y minus y1 வந்து 2. z minus z1 வந்து 1 and next வந்து x2 minus x1. x2 வந்து 1 minus x1 வந்து 2. ஸோ 1 minus 2 வந்து நமக்கு minus 1 and next வந்து y2 minus y1. minus 2 minus 2 வந்து minus 4 and next வந்து z2 minus z1. z2 வந்து 3. 3 minus 1 வந்து 2 and next வந்து c1 c2 c3. c1 வந்து minus 3. c2 வந்து 4. c3 வந்து minus 5 which is equal to 0. ஸோ இதை வந்து நார்மலாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணணும். ஸோ x minus 2 இன்ட்டு அதோட ரோவியூ காலமையும் விட்டுட்டு இருந்தால் நமக்கு வர மைனர் மேட்ரிக்ஸ் வந்து -4 2 4 -5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 20 minus 8 and next இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். y minus 2 இன்ட்டு ஸோ அதோட ரோவியூ காலமே விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -5 இன்ட்டு -1 வந்து 1 minus 2 3s are 6 மைனஸ் இருக்குது. ஸோ -6. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ +6 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து z minus 1. z minus 1 இன்ட்டு அதோட ரோவியூ காலி மல்டிப்ளை பண்ண விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு 1 வந்து -4. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ். -4 இன்ட்டு -3 வந்து -12. ஸோ -4 இன்ட்டு -3 வந்து +12. இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ -12 which is equal to 0. ஸோ x minus 2 இன்ட்டு 12 minus y minus 2 இன்ட்டு 11 plus z minus 1 இன்ட்டு -16 which is equal to 0. ஸோ இதை ஒன்று மல்டிப்ளை பண்ணால் 12x minus 24 minus 11y minus 22 minus 16z plus 16 which is equal to 0. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 12x minus 11y minus 16z. நெக்ஸ்ட்டு ரியல் பார்ட்டெல்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ -24 minus 22 plus 16. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வந்து நமக்கு 6 4 -46 வரும். -46ல் வந்து 16 மைனஸ் பண்ணால் -30. ஸோ +14 which is equal to 0. So this is the answer. So next நேரத்திற்கு சம் வந்து find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the point. So point வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது வந்து equation of plane. So one பாயிண்ட்டுக்கு பிளேனோட நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்னன்னு ஃபார்முலாவில் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம் போடுங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் ஒன் பாயிண்ட். ஸோ ஒன் பாயிண்ட்டுக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடணும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் அதோட ஃபார்முலா என்னென்னு எழுதிடலாம். ஸோ நான் parametric form of vector equation அதோட ஃபார்முலா வந்து r vector minus a vector dot b vector cross c vector is equal to 0. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் அந்த இடத்துல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும்.
ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவை வந்து ஏபிசி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் பாயிண்ட் வந்து ஏ வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதலாம். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1, இது ஐஜேகே ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. ஸோ ஐ வெக்டார் ஐ கேப் மைனஸ் 2ஜே கேப் ப்ளஸ் 4கே கேப். ஸோ ஏ வெக்டார் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட பி அண்ட் சி வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ நீங்கள் எடுத்த ஈக்குவேஷன் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் தி ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுலேருந்து பி வெக்டார் எழுதுகிற மாதிரி எழுதணும். ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை வந்து நான் ஐஜேகே ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கேப் ப்ளஸ் 2ஜே கேப் மைனஸ் 3கே கேப். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட சி வெக்டார். ஸோ சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பேரலல் டு தி லைன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த லைன் எடுத்து எழுதிட்டு இதுலேருந்து நம்ம சி வெக்டார் வந்து எழுதணும். ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து வெக்டார் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 3i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஏ அண்ட் பி அண்ட் சி கிடச்சிச்சு. நமக்கு தேவை வந்து பி கிராஸ் சி. ஸோ பி கிராஸ் சின்னா நம்ம அதில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ அதை வந்து ஐஜேகே. ஸோ 1 இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து இதெல்லாம் 1 2 -3 அண்ட் 3 -1 1. ஸோ இதை நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். which is equal to ஃபஸ்ட்டு வந்து ஐ கேப், அதோட ரோவியோ காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 2 1s are 2 மைனஸ் -3 into 1 வந்து -3 ப்ளஸ் 3. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். அதோட ரோவியோ காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 1s are 1, ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ். -3 into 3 வந்து -3. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து கே கேப். ஸோ இதோட ரோவியோ காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணால் -1 into 1 வந்து -1 minus 3 2s are 6. So I cap 2 minus 3 வந்து -1 minus j cap 9 plus 1 வந்து 10 plus k cap minus 7. So இது வந்து minus I cap minus 10 j cap minus 7 k cap. So இதுதான் நம்மளோட b vector cross c vector. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வந்து ஐ கேப் மைனஸ் 2ஜே கேப் ப்ளஸ் 4கே கேப் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் வந்து மைனஸ் ஐ கேப் மைனஸ் 10ஜே கேப் மைனஸ் 7கே கேப் which is equal to 0. ஸோ இது இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆரோட இந்த டேர்ம் ஒரு வாட்டி, அப்புறம் இந்த டேர்மோட இந்த டேர்ம் ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆர் வெக்டார் டாட் மைனஸ் ஐ கேப் மைனஸ் 10ஜே கேப் மைனஸ் 7கே கேப் மைனஸ், ஸோ இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐ கேப் மைனஸ் 2ஜே கேப் ப்ளஸ் 4கே கேப் இன்ட்டு minus I cap minus 10j cap minus 7k cap which is equal to 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் வெக்டார் டாட் மைனஸ் ஐ கேப் மைனஸ் 10j cap minus 7k cap. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ I into I minus I வந்து -1. ஸோ -1 -2 into -10 வந்து +20. 7 4s are வந்து -28 which is equal to 0. So R vector dot minus I cap minus 10j cap minus 7k cap minus இது வந்து -29 plus 20. So which is equal to +9. -9. So already இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ R vector dot minus I cap minus 10j cap minus 7k cap plus 9 which is equal to 0. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் எல்லாம் வந்து, ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸை வந்து நான் காமனாக எடுத்துக்க போகிறேன். ஐ கேப்க்கு முன்னாடி இருக்க மைனஸை வந்து வெளியில் எடுக்கிறேன். ஸோ ஆர் வெக்டார் டாட் ஐ கேப் ப்ளஸ் 10ஜே கேப் ப்ளஸ் 7கே கேப். ஸோ இந்த 9க்கு வந்து மைனஸ் ஆயிரும். -9 which is equal to 0. ஸோ நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை மைனஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
இதுதான் நம்மளோட நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு தேவை வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட், அதோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். ஸோ அதோட ஃபார்முலா வந்து x minus x1, y minus y1, z minus z1, b1 b2 b3, c1 c2 c3 which is equal to 0. ஸோ நம்ம ஆல்ரெடி b cross c பண்ணியிருக்கோம்ல, b வெக்டார் cross c வெக்டார் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இது வந்து நம்மளோட b cross c மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரும். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம r வெக்டாரோடையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஷார்ட் ஃபார்மில் இந்த வாட்டி சம் போட்டு காமிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். ஸோ ஷார்ட் ஃபார்ம் வந்து பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆர் வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணிக்கிறது. அதாவது ஆர் வெக்டார் டாட் ஐ கேப் ப்ளஸ் 10 ஜே கேப் ப்ளஸ் 7 கே கேப். ஸோ இது இருக்கா, விச் இஸ் ஈக்குவல் டு 9 இருக்கா. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணி போகிறோம். ஸோ ஆர் வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் I cap plus y j cap plus z k cap dot I cap plus 10 j cap plus 7 k cap which is equal to 9. So இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். x I into I வந்து x into 1 வந்து x plus 10 into y வந்து 10y plus 7 into z வந்து 7z which is equal to, so equal to 9 வந்து இந்த சைடு எடுத்து வந்துடும், -9 which is equal to 0. ஸோ இதுதான் வந்து required Cartesian equation. ஸோ இந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் போடலாம், இல்லை அந்த ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ x minus x1, y minus y1, z minus z1, b1 b2 b3, c1 c2 c3 which is equal to 0. ஸோ இந்த மாதிரி போட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க சம் வந்து இஃப் டூ லைன்ஸ், ஸோ ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட். ஸோ இன்டர்செக்ட்ன்ற வேர்டை வந்து நீங்கள் நோட் பண்ணணும், அட் அ பாயிண்ட். அண்ட் இது வந்து லைன்ஸ், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். ஸோ இன்டர்செக்ட் அப்படின்னாலே அது வந்து லைன்ஸ் வந்து கோப்ளானர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோப்ளானரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கோப்ளானர்னா என்ன, ஸ்கியூனா என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ லைன்ஸ் வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோப்ளானர்னு அர்த்தம். அண்ட் லைன்ஸ் வந்து பேரலாக இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்கியூ லைன்ஸ்னு அர்த்தம். கோப்ளானர் லைன்ஸ்னால் வந்து அது வந்து லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகும் ஏதாவது ஒரு பாயிண்டில். ஸ்கியூ லைன்ஸில் வந்து எந்த பாயிண்ட்லேயும் வந்து லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அதோட ஃபார்முலா வந்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இந்த வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த லைன்ஸ் வந்து கோப்ளானர்னு அர்த்தம். அண்ட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இஸ் ஜஸ்ட் நாட் ஈக்குவல் டு 0னா அந்த லைன்ஸ் வந்து ஸ்கியூ லைன்ஸ், அது வந்து இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இந்த கோப்ளானர் லைன்ஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தி ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கியூ லைன்ஸோட ஃபார்முலா வந்து மேக்னிடியூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் போடுற சம்மில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து கோப்ளானர். ஆனால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கோப்ளானர்னு கொடுத்துருக்காங்களா, இந்த கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ லைன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது வந்து கோப்ளானர்னு நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கிவன் லைன்ஸ் வந்து கோப்ளானர். ஸோ அது ஒரு கோப்ளானர்னா இருக்கணும்னா அதோட கண்டிஷன் வந்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த லைன்ஸ் வந்து கோப்ளானராக இருக்கும். ஸோ நம்ம கிவன் கொஸ்டினில் வந்து நம்ம இதை ஈக்குவேட் பண்ணிவிட்டு இதில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் வந்து க்ராஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஏ வெக்டார், ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் லைனில் ஈக்குவேஷனுக்கு மேலே இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து ஏ வெக்டராக எழுதிக்கோங்க. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து x is equal to 1, y is equal to -1, z is equal to 1. ஸோ அதுதான் வந்து நம்மளோட a வெக்டார். ஸோ I cap minus j cap plus k cap. ஸோ இதுதான் நம்மளோட a வெக்டார். நெக்ஸ்ட் அதே ஈக்குவேஷனில் கீழே இருக்க அந்த டேர்ம்ஸை வந்து ijk ஃபார்மேட்டில் எழுதிருங்க. அதுதான் நம்மளோட b வெக்டார். b வெக்டார் is equal to 2i cap plus 3j cap
plus 4k cap. So given equation எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா a vector b vector வந்து செப்பரேட் பண்ணி எழுதணும். And next லைன்ல இருந்து மேல இருக்கிறது c, கீழ இருக்கிறது நமக்கு d. So c vector is equal to 3m0. So 3i cap plus mj cap. And next வந்து d vectorன்றது நமக்கு கீழ இருக்கிறது. So கீழ வந்து இங்க 1 2 இங்கேயும் நமக்கு ஒண்ணுமே இல்லைனா கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 1 ன்னு அர்த்தம். So d vector is equal to I cap plus 2j cap plus k cap. So நம்மளோட a b c and d வந்து क्वेश्चन வந்து எடுத்து எழுதியாச்சு. நமக்கு தேவை இந்த ஃபார்முலா வந்து மல்டிப்ளை பண்ணனும். So c vector minus a vector dot b vector cross c vector. First இந்த term find out பண்ணிடலாம். c vector minus a vector. So c vector வந்து 3i cap plus mj cap minus a vector வந்து I cap minus j cap plus k cap. So இதை minus பண்ணா 3 minus 1 வந்து 2. So 2i cap and next வந்து m minus j வந்து m minus 1 ன்னு வரும். So m minus of minus வந்து plus ஆயிரும். So m plus 1 into j cap. And next வந்து k cap வெறும் தான் இருக்கு. So minus ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். So minus k cap. So இதுதான் நம்மளோட c vector minus a vector. And next நம்ம find out பண்ண வேண்டியது வந்து b vector cross c vector. ஆல்ரெடி சொன்ன மாதிரி cross productனாலே நம்ம matrix multiplication தான் பண்ணணும். So b vector I vector அதோட values எடுத்து எழுதிக்கோங்க matrix formatல. So b வந்து 2 3 4, d வந்து 1 2 1. So இது matrix multiply பண்ணிக்கலாம். So I cap into 3 minus 8 minus j cap into அதோட ரோவையும் காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. So 2 1s are 2 minus 4 plus k cap into 4 minus 3 which is equal to minus 5i cap plus 2j cap plus k cap. So இதுதான் நம்மளோட b vector cross d vector. So நமக்கு தேவை வந்து ரெண்டு ப்ராடக்ட்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு கோப்ளானர்ன்றதுனால அதோட வேல்யூ வந்து 0 ஆ இருக்கும். So 2i cap plus m plus 1 into j cap minus k cap into minus 5i cap plus 2j cap plus k cap which is equal to 0. இதை இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 into minus 5 வந்து minus 10. ஸோ minus 10 plus m plus 1 into 2 வந்து 2m plus 2ன்னு வரும். ஸோ 2 plus 2 into m plus 1. ஸோ minus 1 into 1 வந்து minus 1 which is equal to 0. ஸோ 2m plus 2 minus 11 which is equal to 0. So 2m minus 9 which is equal to 0. 2m is equal to 9. m is equal to 9 by 2. So m ஓட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதே வந்து क्वेश्चनல find given lines of coplanar கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப் மட்டும் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். இதுல வந்து find the value of m ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷ்னலா நம்ம இந்த ஸ்டெப் வந்து கவர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க சம் வந்து show that the straight lines. So next நான் எடுத்திருக்க sum வந்து show that the straight lines. So இது வந்து lines model sum and ரெண்டு equation கொடுத்திருக்காங்க or skew. So lines வந்து என்ன மாதிரி lines ன்னு சொல்லிருக்காங்க. So skew lines ன்னு சொல்லிருக்காங்க and find the shortest distance between them. So skew lines ஓட formula என்னன்னு already பார்த்துட்டோம். So அது formula என்னன்னு இப்ப நம்ம எழுதிடலாம். So skew ஓட formula வந்து c vector minus a vector dot b vector cross d vector which is not equal to 0 ன்னு இருக்கும். ஸோ அந்த லைன் தான் வந்து ஸ்கியூ லைன். ஸோ நமக்கு தேவை வந்து c vector minus a vector dot b vector cross d vector. ஸோ அதோட வேல்யூ வந்து என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை a vector b vector c vector அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ a vector is equal to, so first equation இருந்தா நமக்கு a and b கிடைக்கும். so எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், so first வந்து x plus 1 அப்படின்னு இருக்கா, so x is equal to minus 1. so minus 1 வந்து நம்மளோட I. so y, so வெறும் நமக்கு வந்து இந்த இடத்துல y தான் வேணும். so 2y இருக்கிறது வந்து
which is equal to 1, y is equal to 1 by 2 ஆயிரும். So இந்த இடத்துல நம்ம a வெக்டார் b வெக்டார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். So x plus 1 which is equal to 2y is equal to minus 12z ன்னு இருக்கா. ஸோ நமக்கு தேவை வந்து இந்த இடத்துல x y z தான் இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்ம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ x plus 1 by 1ன்னு வந்துடும், which is equal to y divided by 2 வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ டினாமினேட்டரில் வரும்போது நமக்கு 1 by 2ன்னு ஆயிரும், which is equal to அதே மாதிரி மைனஸ் z இங்கே இருக்கட்டும். ஸோ z divided by ஸோ z எடுத்துக்கிறேன். ஸோ z divided by minus 1 by 12 வந்து நான் டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ டினாமினேட்டரில் வரும்போது ரெசிப்ரோக்கலாக தான் வரும். ஏன்னா 2y is equal to 1, y is equal to 1 by 2ன்னு வரும். ஸோ அகெயின் இது டினாமினேட்டருக்கு வரும்போது y divided by 1 by 2ன்னு இருந்தால் தான் மேலே வந்து 2 by 2yன்னு வரும். ஸோ அதனால் டினாமினேட்டரில் எழுதும்போது y by 2ன்னு எழுதக்கூடாது, y by 1 by 2ன்னு எழுதணும். ஸோ இதுலேருந்து நம்ம a வெக்டார் எடுத்துக்கலாம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து -1, j வந்து 0, k வந்து இந்த இடத்துல 0. ஸோ வெறும் i வெக்டார் மட்டும்தான் இருக்குது. ஸோ a வெக்டாருக்கு வந்து i கேப் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து b வெக்டார். b வெக்டார்ன்றது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இது வந்து i, இது j, இது வந்து k. ஸோ i கேப் ப்ளஸ் 1 by 2 j கேப் மைனஸ் 1 by 12 k கேப். ஸோ இது வந்து டினாமினேட்டர் வந்து நான் சேம் ஆக்கிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட b வெக்டார். நெக்ஸ்ட் நமக்கு தேவை வந்து c வெக்டார். c and d வந்து நெக்ஸ்ட் லைன்லேருந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ c வெக்டாரோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. ஸோ x is equal to y plus 2 is equal to 6z minus 6. ஸோ இந்த இடத்துல நமக்கு z minus 6ன்னு வரணும். ஸோ 6 நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ x is equal to y plus 2 is equal to 6 z minus 1ன்னு இருக்கா. ஸோ 6 வந்து நான் டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அதனால் x by 1 is equal to y plus 2 by 1 is equal to z minus 1. ஸோ டினாமினேட்டருக்கு வரும்போது 1 by 6ன்னு ஆகும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது தான் நம்ம c and d வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ c வந்து இதில் i கேப் இல்லை, ஒன்லி j கேப் தான் இருக்குது. ஸோ j வந்து -2j கேப் ப்ளஸ் k கேப். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட d. ஸோ d வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் இருக்கிறது எழுதிக்கோங்க. ஸோ i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் 1 by 6 k கேப். ஸோ நம்மளோட a b c and d நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ c வெக்டார் மைனஸ் a வெக்டார் அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ c வெக்டார் வந்து -2j கேப் ப்ளஸ் k கேப் மைனஸ் i கேப். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ ப்ளஸ் i கேப். ஸோ இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுனா i கேப் -2j கேப் ப்ளஸ் k கேப். ஸோ இதுதான் வந்து நம்மளோட c வெக்டார் மைனஸ் a வெக்டார். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து b வெக்டார் கிராஸ் d வெக்டார். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ i j k அண்ட் b ஓட வேல்யூ எழுதிக்கோங்க. 1 by 2 minus 1 by 12. அண்ட் c ஓட வேல்யூ வந்து 1 by 6. ஸோ இதை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ i கேப் இன்டூ 1 by 2 into 1 by 6 வந்து 1 by 12. ஸோ 1 by 12. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 1 by 12 மைனஸ் j கேப் இன்டூ 1 by 6. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே -1 by 12 into 1 வந்து -1 by 12. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 1 by 12 ப்ளஸ் k கேப் இன்டூ 1 minus 1 by 2. ஸோ 1 minus 1 by 2. ஸோ இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ i கேப் 2 by 12. ஸோ 2 by 12ன்றது வந்து ஸோ i கேப் இங்கே வந்து 1 plus 1 வந்து 2. ஸோ i கேப் 2 by 12 minus j கேப், இது டினாமினேட்டர் சேம் ஆக்கிக்கலாம். ஸோ மேலே வந்து 2 plus 1 வரும். ஸோ 3 by 12 வரும் ப்ளஸ் k கேப், இது டினாமினேட்டர் சேம் ஆக்கிக்கலாம். ஸோ 2 minus 1ன்னு வரும். ஸோ i கேப் into 6. 2 1s are 2 6 are 12. 1 by 6. ஸோ i கேப் into 1 by 6 minus j கேப் into 3 by 12 வந்து நம்ம 1 by 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ 3 4s are 12 plus k cap into 1 by 2.
ஸோ நமக்கு தேவை வந்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் அதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் வந்து ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப் டாட் ப்ராடக்டில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/6 ஐ கேப் minus 1/4 j cap plus 1/2 k cap. So I and I வந்து multiply பண்ணிக்கலாம். 1 into 1/6 வந்து 1/6 தான். So minus 2 into minus 1/4 வந்து plus 2/4 and plus 1/2 வரும். So I cap which is equal to 1/6 plus இதை simplify பண்ணா 1/2 plus 1/2 and denominator same ஆக்குனா நமக்கு வந்து whole divided by 6 வரும் 1 plus into 3 வரும். So plus 3 plus 3 which is equal to 7/6. So இதுதான் நம்மளோட C vector minus A vector dot B vector cross D vector ஓட value. So which is equal to 7/6 which is not equal to 0. Therefore the given lines are skew lines ன்னு எழுதிக்கணும். So 1/2 வந்து find out பண்ணியாச்சு. Next நம்மள கேட்டிருக்கிறது வந்து find the distance between them. So skew lines க்கு distance formula என்னன்னு இப்பதான் நம்ம பார்த்தோம். So அதோட formula எழுதிக்கலாம். So next அந்த half கேட்டிருக்கிறது வந்து distance between skew lines. So distance between skew lines ஓட formula இதுதான். So already நம்ம C vector minus A vector dot B vector cross C vector அதோட value வந்து 7/6 ன்னு find out பண்ணியாச்சு. And next நமக்கு தேவை வந்து modulus of B vector cross D vector. So modulus of B vector cross B vector எப்படி find out பண்ணும்? So B vector cross D vector ஓட value வந்து 1/6 I cap minus 1/4 J cap plus 1/2 K cap. So modulusனா இதுக்கு வந்து root எடுக்கணும் which is equal to root of so இது square பண்ணிக்கலாம் 1/6 square plus minus 1/4 square plus 1/2 square which is equal to root of 1/36 plus 1/60 plus 1/4. So denominator same ஆக்கிட்டா நமக்கு வந்து root of divided by 144 வரும். So 144 இங்க மேலே into 4 plus 9 plus 36 வரும் which is equal to root of 49/144. So root எடுத்தா 7/12. So இதுதான் நம்மளோட B vector cross D vector ஓட value. So இதை எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிக்கலாம். So distance between skew lines is equal to modulus of C vector minus A vector dot B vector cross D vector ஓட value வந்து 7/6. The whole divided by modulus of B vector cross D vector. So அதுக்கு வந்து 7/12 which is equal to 7/6 into 12/7. 7 cancel ஆயிரும் 6 1s are 6 2s are which is equal to 2. Therefore distance ன்றதுனால units ன்னு எழுதணும். Distance between skew lines is equal to 2 units. And next நான் எடுத்துக்க sum வந்து find the parametric form of vector equation of the straight line passing through the point. So இது வந்து line ஓட equation கேட்டிருக்காங்க parametric formula and passing through one point கொடுத்திருக்காங்க. So one point ஓட formula என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். So equation of line, so equation of straight line one point formula. So one pointல வந்து parametric formula வந்து r vector is equal to a vector plus tb vector. So இதுதான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். And parallel to the straight line ஒரு equation கொடுத்திருக்காங்க and hence find the shortest distance between them. So இந்த sumல வந்து first நம்ம parametric form find out பண்ணனும் and shortest distance between the lines வந்து நம்ம find பண்ணனும். So lines வந்து நமக்கு parallel-ஆ இருக்குன்னு சொல்லிருக்காங்க. So parallel-னா அதோட formula என்ன அப்படினு நம்ம பார்த்துட்டு வந்து அதுக்கு அப்புறம் நம்ம போடலாம். So first வந்து find the parametric form of vector equation. அந்த half வந்து கவர் பண்ணிடலாம். So parametric form of vector equation of line using one point அதோட formula வந்து r vector is equal to a vector plus tb vector. So நம்மளோட given point வந்து இதுதான். So இதை வந்து நம்ம a vector formatல எழுதிக்கணும். So a vector is equal to minus I cap plus 2j cap plus k cap. So நம்மளோட I ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து
b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ b ஓட வேல்யூ வந்து parallel to the straight line கொடுத்திருக்காங்களா சோ இது வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கு சோ a வெக்டார் plus tb வெக்டார் ஃபார்மட்ல இருக்கா சோ அதனால நம்மளோட b வெக்டார் so a vector plus tb vector னு கொடுத்திருக்காங்க so parallel lineல இருந்து நம்மளோட b vector எழுதிக்கலாம் so b vector is equal to I cap minus 2j cap plus k cap அவங்க கேட்டிருக்கிறது form the parametric equation so r vector is equal to a vector வந்து minus I cap plus 2j cap plus k cap plus t into b vector வந்து I cap minus 2j cap plus k cap so இதுதான் வந்து parametric form of vector equation so first half வந்து நம்ம find out பண்ணியாச்சு next கேட்டிருக்கிறது வந்து find the shortest distance between the lines so இதோட formula என்னன்னா distance between two parallel planes so இதோட formula வந்து d is equal to modulus of d1 minus d2 the whole divided by root of a square plus b square plus c square so இந்த formula தான் நம்ம அப்பா சொல்லிட்டேனா so நம்மள வந்து கேட்டிருக்கிறது வந்து parallel lines னு கொடுத்திருக்காங்க அதோட distance கேட்டிருக்காங்க so lines ஓட distance find out பண்ற ஃபார்முலா வந்து இதுதான் so c vector minus a vector cross b vector whole divided by b vector so lines வந்து parallel-ஆ இருக்குன்னு சொல்லிருக்காங்க so அதனால இது வந்து கோப்லானரோட distance ஃபார்முலா தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணனும் so distance ஃபார்முலா வந்து modulus of c vector minus a vector cross b vector the whole divided by modulus of b vector so நமக்கு இந்த இடத்துல a and b தெரியும் c vector என்னன்னு பார்க்கலாம் so c வந்து நம்மளோட இந்த a vector எடுத்துக்கோல so இத தான் நம்ம வந்து இப்போ c vector னு ஏனா ரெண்டு லைன் கொடுத்திருக்கிறதுனால இது வந்து நம்மளோட c and d ஆயிரும் so இது வந்து நம்மளோட c vector so c vector is equal to 2i cap plus 3j cap minus k cap so நமக்கு இந்த ஃபார்முலால தேவை வந்து c vector minus a vector cross b vector so first வந்து c vector minus a vector என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் so c vector minus a vector வந்து minus I cap plus 2j cap plus k cap so c vector minus a vector அதோட ஃபார்முலா வந்து வேல்யூ வந்து 2 minus of minus வந்து plus ஆயிடும் so 3 I cap 2 plus 3 plus 2 வந்து 5 so 3 minus 2 வந்து 3 minus 2 வந்து plus 1 so plus j cap minus 1 into minus k வந்து minus so minus 2k cap so இதான் நம்மளோட c vector minus a vector so 2 minus already இருக்கு so minus of minus வந்து plus ஆயிரும் 2 plus 1 வந்து 3 and 3 minus 2 வந்து 1 and minus 1 minus 1 வந்து minus 2 so minus 2k cap so இதான் c vector minus a vector and நம்மள கேட்டிருக்கிறது வந்து cross product so cross b vector so cross product நாலே நம்ம வந்து matrix multiplication தான் பண்ணனும் so c vector minus a vector cross b vector அப்படினா நம்ம வந்து matrix multiplication பண்ணனும் so I j k so c vector minus a vector ஓட வேல்யூ வந்து 3 1 minus 2 so 3 1 minus 2 and next வந்து b ஓட வேல்யூ வந்து 1 minus 2 1 so இத மல்டிப்ளை பண்ணா I cap 1 minus of minus வந்து plus ஆயிரும் so minus 4 minus j cap so 3 ones are 3 இங்க ஃபார்முலால எப்பவுமே மைனஸ் தான் minus 1 into 2 1 into minus 2 வந்து minus already ஒரு minus இருக்கு so plus 2 plus k cap into minus 2 into 3 வந்து minus 6 இங்க ஃபார்முலால எப்பவுமே minus 1 ones are 1 so minus 3 I cap plus 5 so minus இருக்கு so minus 5 j cap so minus இருக்கு so minus 7 k cap so இதோட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து இந்த இடத்துல மாடுலஸ் கேட்டிருக்காங்க so மாடுலஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு so modulus of c vector minus a vector cross b vector அப்படினா இதோட வேல்யூக்கு வந்து ரூட் எடுக்கணும் which is equal to root of I ஓட வேல்யூ வந்து -3 so -3 square plus minus 5 square plus minus 7 square which is equal to root of 9 plus 25 plus 49 which is equal to root of 83 so இது find out பண்ணியாச்சு next நம்ம ஃபார்முலால தேவை வந்து modulus of b vector so b vector க்கு modulus எடுத்துக்கலாம் so b vector ஓட modulus வந்து
root of b க்கு modulus எடுத்தா 1 square plus minus 2 square plus 1 square which is equal to root of 1 plus 4 plus 1 which is equal to root of 6. So இந்த formula apply பண்ணிக்கலாம். So distance between two parallel lines which is equal to, so formula வந்து modulus already find out பண்ணியாச்சு, root of 83 divided by root of 6. So distanceன்றதுனால நம்ம எப்பவுமே எப்படி எழுதணும், units ன்னு எழுதணும், அவ்வளவுதான். And next எடுத்துக்க sum வந்து find the intercepts cut off by the plane. So ஒரு plane ஓட equation கொடுத்திருக்காங்க on the coordinate axis. So இது வந்து PTA model questions. So இது 2 marks நல்லா பார்த்துக்கோங்க. So vector equation of a plane கொடுத்திருக்காங்க. So இதை வந்து நம்ம intercepts, find the intercepts கண்டுபிடிக்கணும். So இதை வந்து நம்ம equation formatக்கு convert பண்ணணும். So equation of plane ஒரு formula வந்து r vector dot 6i cap plus 4j cap minus 3k cap which is equal to 12. So இது வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம equation formatக்கு convert பண்ண போறோம். So r வந்து multiply பண்ணிக்கலாம். So r ஓட வேல்யூ என்னது, xi cap plus yj cap plus zk cap dot 6i cap plus 4j cap minus 3k cap which is equal to 12. So i multiply பண்ணா 6x plus 4y minus 3z is equal to 12. So whole equation வந்து நம்ம 12 ஆல divide பண்ணிக்கலாம். So 6x by 12 plus 4y by 12 minus 3z by 12 which is equal to 1. So இது வந்து நம்ம இந்த சைடு ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு நமக்கு வந்து 1 ன்னு வரணும். ஸோ அதனால அந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கா, ஸோ அதை வந்து நம்ம டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் டிவைட் பண்ணால் எக்ஸ் பை 2 plus y by 3 minus z by 4 which is equal to 1. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஸோ எக்ஸ் பை ஏ plus y by b plus z by z which is equal to 1 ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து இன்டர்செப்ட்ஸ். ஸோ நம்மளோட இன்டர்செப்ட்ஸ் வந்து என்னது, எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து a, எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 2, y இன்டர்செப்ட் வந்து 3, z இன்டர்செப்ட் வந்து -4. அவ்வளோதான். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்த 10th படித்த ஃபார்முலா தான் இன்டர்செப்ட் ஃபார்முலா. ஸோ இன்டர்செப்ட் ஆஃப் பிளேன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி ஸோ அதோட இன்டர்செப்டோட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதும், வெரி ஈஸி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் வந்து ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட் டு த பிளேன். ஸோ லென்த் பிளேன், ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே நோட் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஸோ இதை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுற சொன்னாங்கன்னா அதோட ஃபார்முலா இதுதான். ஸோ இதுதான் நம்மளோட லென்த்தோட ஃபார்முலா. ஸோ லென்த்தோட ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் ax1 plus by1 plus cz1 minus p the whole divided by root of a square plus b square plus c square. ஸோ கிவன் ஈக்குவேஷனில் வந்து எது x1 y1 z1 எது abcன்னு பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ பாயிண்ட் தான் நம்மளோட x1 y1 z1. ஸோ பிளேன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுதான் நம்மளோட ஏபிசி அண்ட் இது வந்து நம்மளோட பி. ஸோ ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நம்ம பியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ x minus y plus z is equal to 5 வந்து x minus y plus z minus 5 is equal to 0 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது நம்மளோட ஏபிசி, இது நம்மளோட பி. ஸோ லென்த் ஆஃப் த பிளேன் x minus y plus z minus 5 which is equal to modulus of இது நம்மளோட ஏபிசி. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 1 into x1 வந்து 1 minus b ஓட வேல்யூ வந்து -1. ஸோ -1 into y ஓட வேல்யூ வந்து -2, y1 ஓட வேல்யூ வந்து -2 plus c ஓட வேல்யூ வந்து 1 into z1 ஓட வேல்யூ வந்து 3 minus p ஓட வேல்யூ வந்து 5 the whole divided by root of a square. So a square வந்து 1 square plus b square வந்து -1 square plus c square வந்து 1 square which is equal to, so 1 plus 2 plus 3 minus 5 the whole divided by root of 3. So 1 plus 1 plus 1 வந்து 3 which is equal to 5
-5 வந்து கேன்சல் ஆயிரும் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது 1 தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 டிவைடட் பை √3 விச் இஸ் ஈக்குவல் டு 1/√3. ஸோ லென்த் டிஸ்டன்ஸ்னாலே நம்ம வந்து யூனிட்ஸ்ன்னு தான் எழுதணும். ஸோ எழுதலைன்னா இதுக்கு ½ மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே லென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கவர் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதில் இருக்க எல்லா கேட்டகரியான சம்ஸும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாடலில் வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.